விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மினி லாரியில் பட்டாசு ஏற்றும்போது நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் ஜானகிராமன் என்பவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்த செய்தியினை சற்று விரிவாக பார்க்கலாம். சிவகாசி விருதுநகர் சாலையில் உள்ள ராகவேந்திரா பட்டாசு குடோனில் இருந்து விற்பனைக்காக மினி லாரிகளில் பட்டாசுகளை ஏற்றும் பணிகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போது பட்டாசுகளில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயில் மினி லாரி எரிந்து கருகியது. அத்துடன் அருகிலிருந்த வாகனங்களுக்கும் பரவிய தீ அங்கிருந்த ஸ்கேன் சென்டருக்கும் பரவியது. தீயுடன் கடுமையான புகையும் சூழ்ந்ததால் ஸ்கேன் சென்டருக்குள் இருந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ஸ்கேன் சென்டர் ஜன்னல்களை உடைத்து அதில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டனர். Because of suffocation they have died. Because of நீங்க பாத்திருப்பீங்க அந்த fumes இருக்கு இல்லையா, because of excess fumes which has come. It is not because of the blast. But அந்த access நுடைய entrance path வந்து it was அந்த கடையினுடைய எக்ஸிட்டும் அந்த entrance and exit to the scans ரெண்டு ஒண்ணுங்கிறதுனால they were not able to come outside the building. Physically காயம் கிடையாது. They were not able to breathe. Suffocation வந்து ஒரு fumes-னால they were not able to breathe. அதனால மூச்சு விட முடியாத மூச்சு திணறனால எல்லாமே அஃபெக்ட் ஆனவங்க தான். அதில் 22 பேரில் அவுட் ஆஃப் திஸ் 8 people have died. தேவகி ஸ்கேன் சென்டர் என்ற ஸ்கேன் சென்டருக்குள் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் உள்ளே இருப்பதும் அவர்களால் வெளியே வர முடியாத நிலை இருப்பதையும் உடனடியாக அறிந்து பின்பக்கமாக சென்று அதனுடைய ஜன்னல் மற்றும் கண்ணாடிகளை உடைத்து உடனடியாக அதிலிருந்த 40 பேரையும் வெளியேற்றினோம். மீட்கப்பட்டவர்கள் சிவகாசியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். உயிரிழந்தவர்களில் ஸ்கேன் மையத்தின் மேலாளர் பாஸ்கர் மற்றும் ஊழியர் வளர்மதியும் அடக்கம். ஸ்கேன் சென்டரில் ஆபத்து காலங்களில் வெளியேறுவதற்கான வழி இல்லாததே உயிரிழப்புக்கு காரணம் என்கிறார்கள் மீட்பு குழுவினர். சார், இந்த ஸ்கேன் சென்டரில் வந்து நம்ம எமர்ஜென்சி எக்ஸிட்னு எதுவும் வைக்க முடியாது. ஏன்னா மேக்னட்டிக் ஆப்ரேஷன் ரூம் வந்து எல்லாமே கன்சீல்டாக தான் இருக்கும் ஏற்கனவே. அதுக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் என்டர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்கும். இன்னொரு பாதையை நான் வைக்க முடியாது. ஸோ இது ஒன்று தான் பிரச்சனை. அதே மாதிரி சிடி ரூம்லையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேடியேஷன் ரூம். ஸோ எப்போ எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்போ ரேடியேஷன். அதுக்காக நான் ஒரு ரூம் பேஷண்ட் என்ட்ருக்கு மட்டும்தான் ரூம் வைக்க முடியும். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் லெட் ஷீட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா தான் வெளியே இருக்கிறதுக்கு வந்து சேஃப்டி பண்ணி தான் வைக்கிறது. அதனால தான் அதுக்கு ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்னு வைக்க முடியாது. ஸோ சென்டருக்குன்னு வந்து பாதை மட்டும்தான், அந்த பாதை வழியாக தான். ஸோ அது போக வந்து இங்கே தீ ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அது போக நாங்கள் தீயணைப்பான்லேருந்து எல்லாமே வந்து ஸ்கேன் சென்டரில் வந்து ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் முன்னாடி சென்டர்லேருந்து ஒரு பக்கத்து பில்டிங்கில் நடந்து அது தீ விபத்து நம்மளுக்கு வர்றப்போ வந்து எப்படி அதை தடுக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ அந்த ஸ்கேன் சென்டரில் பார்த்தீங்கன்னா 6-7 ரூம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வெளியேறும் வழி தான் இருக்குது. அதை வந்து இந்த ஸ்கேன் சென்டர் வந்து இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தாலும் கூட அந்த ஒவ்வொரு சைட்லேயும் அந்த ஸ்கேனுங்கிறது ரேடியேஷன் வரக்கூடிய பொருள். இப்போ அந்த எக்ஸ்ரேஸு ஸ்கேனு அதெல்லாம் வந்து ரேடியேஷன் இது வந்து அதனே உடல் பாதிப்பு ஏற்படும். அப்போ போதிய அளவுக்கு அவங்க வெளியேறும் வழிகள் வைக்கணும். அது எந்தெந்த இடத்துலையும் எமர்ஜென்சி எஸ்கேப்னு போர்டை போட்டு அவங்க அதை பண்ணிக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்கேன் சென்டரில் அது பண்ணலை. பட்டாசு விபத்து தொடர்பாக கடையின் உரிமையாளர் செண்பகராமன் மற்றும் கடைக்கு உரிமம் பெற்று தந்த ஆனந்த்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அமைச்சர்கள் உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை நேரில் வழங்கினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.